வணக்கம், வணக்கம் வணக்கம். ஐயா. வணக்கம். குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம், 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 வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உங்க சொந்த மூளையை வச்சுதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க. அடுத்தவங்க மூளையை நீங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குற்றம் இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் உங்க உடம்பை காப்பாற்றும். நாங்க வந்து 1ஆம் வகுப்புல இந்த பாடம் படிச்சுட்டோம். எது? இந்த கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த மாதிரி உலகத்துல ஒருத்தரும் நடக்கிறதுல, நான் நடக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். எப்படி கற்கிறோமோ குற்றம் இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல அந்த கல்வியே கிடையாது. இப்ப உலகத்துல 800 கோடி மக்களும் படிக்கிற எல்லா கல்வியும் முட்டாள் கல்வியில் தான். ஒருத்தவங்க கூட கற்க என்னன்னு தெரியறது இல்ல, தேர்ந்தெடுத்து கற்றுக்க தெரியறது இல்ல, தன் உயிரை காப்பாற்ற தெரியறது இல்ல. தன் உயிரை காப்பாற்ற தெரியாதவன் அடிமுட்டாள், 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 அடிமுட்டாள். நானும் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேவலமான நிலையில தான் இருந்தேன். ஒரு மானங்கெட்டு, மரியாதை கெட்டு, ஒரு ஊதாரியை போல, ஒரு விபச்சாரியை போல கண்டபடி வாழ்ந்து கழுதை விட மோசமா தெரிஞ்சிட்டு இருந்தால்தான் இனியன். இன்னைக்கு தான் தெரியுது, நாம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாம் உணவு ஒழுக்கம் இருக்க வேண்டும், வாய் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அப்புறம் பின்னாட புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏதோ குருட்டடியா இந்த வெங்கடேசன் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எல்லாம் தேடல் தான். அதனால கற்பதை ஒழுங்காக கற்க வேண்டும். குற்றம் வருது அப்படின்னா உடனே எந்திரிச்சு ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு இனியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். நேற்று ஒருத்தர் 12:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறார். எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு. எங்கேயாவது ஒரு டாக்டர் 12 மணிக்கு எழுப்புவீங்களா? அரைஞ்சு போடுவான். புரியுதா? என்ன 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 பண்ணுவான்? அரைஞ்சு போயிட்டு நர்ஸ் போய் காலில் வந்து ஏத்து நேத்துவா. எவனுக்கு அந்த லிங்கே கொடுக்க மாட்டான். இது அப்படியே இல்லை. இது வந்து பூமிக்கான மருத்துவம் அல்ல. இது விண்வெளியில போய் குடியேறி வாழ்வதற்கான மருத்துவம். இங்க பூமியில குழந்தை வைக்கிற மாதிரி, புள்ள பக்கிற மாதிரி, இங்க விவசாயம் பண்ற மாதிரி, பொட்டிக்கடை வைக்கிற மாதிரி, அங்க போய் விண்வெளியில் போய் பொட்டிக்கடை வச்சு விவசாயம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. எதோ உங்கள்கிட்ட போய் சொல்லி உங்களை காப்பாத்தி நோபல் பரிசு வாங்குறதுங்க வேலையே இல்லை. நான் ஆயிரக்கணக்கான நோபல் பரிசு வாங்கியாச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் நோயே கிடையாது. இதெல்லாம் வந்து உடம்பை தூய்மை செய்யற பழக்கம். இப்ப காலை எந்திரிச்சு ஜம்முன்னு உட்காந்து இருக்கிறீங்க. இந்த மாதிரி உட்காந்து இருந்தீங்களா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி? இல்லைங்க ஐயா. எல்லாம் மாறிடும். எல்லாம் சருன்னு மாறும். நேத்து நைட் ஐயா நீங்க சொன்ன உணவு சாப்பிட்டுட்டு படுத்தேன். படுத்துட்டு நெஞ்சுக்குள்ள சளியே இருக்கா மாதிரி இருக்கு. இரும்பி சளி கொஞ்சம் வந்தது. இரும்புறப்ப மறுபடியும் அந்த இடது பக்கம் கொஞ்சம் வலியும், முதுகு பின்னாடி வலியும் இருக்கு ஐயா. அந்த 2 நாளுக்கு முன்னாடி இருந்த கடுமையான வலி இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சரிபாக குறைஞ்சிருக்கு. நைட்டு இந்த மாதிரி தொந்தரவு. அதெல்லாம் 180 நாள் 180 நாள் நடக்கலாம். புரியுதா? குச்சி மேட சைக்கிள் ஓட்டலாம். சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியாது ஐயா. இது எதனால சளியும் தொண்டைக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கியா பேசுறப்ப இப்போ இன்னைக்கு? அதெல்லாம் வர 180 நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்கும். சரிங்க, இருந்துட்டே இருக்குங்களா? சளி குறைய சொல்றேன். அதெல்லாம் பல ஆண்டுகள் அதுதான் சொல்ல முடியும். இன்னைக்கே எல்லாம் சொல்ல முடியும். அதெல்லாம் பாடம் படிக்கிற பாருங்க. அவங்க உட்காந்து பாடம் படிக்க எல்லாம் எங்கிட்ட சேரவங்களும் இப்ப ஸ்டூடெண்ட்டுங்க. இது நோயாளிகள் யாரும் கிடையாது. இதுல நோயாளிக்கு தான். நோயாளியை வந்து அடுத்தவனுக்கு நோய் வந்து எப்படி குணமாக்குவே, உனக்கு நோய் வந்து எப்படி குணமாக்குவே, அதன் மூலமா நல்ல வழியில் எப்படி பொருள் இட்டுவே அப்படிங்கறது. அதாவது குணப்படுத்தி தான் பொருள் வாங்க. நல்ல தொடங்கின 3வது நாள் வேலை நல்லா ஆகுதுன்னா நல்லா ஆகணும். தொடங்கின 3வது நாள்ல அதை தொடங்கிடும். ஏன்னா இந்த உடம்பு காத்து நம்ம மூக்குக்கு முன்னாடியே ஆக்சிஜன் இருக்கு. நம்ம மூக்குக்கு முன்னாடியே முதல்ல நைட்ரஜனை பத்தி பின்னாடி ஆக்சிஜனை மறந்துடலாம். நைட்ரஜன் தான் நமக்கு ஆகாரம். என்னது? நைட்ரஜன் தான் ஆகாரம். இந்த முண்டங்கள் எவனுக்கு தெரியல. இந்த பரதேசி முண்டங்கள் நம்மளை கெடுத்து சாவடிச்சிருக்கானுங்க 400 வருஷமா. நான் ஒழுங்கா போனேன். என்னுடைய கலாச்சாரம் வந்து என்னுடைய கலாச்சாரங்கிறது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. அது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரணத்தை எதிர்க்கிற தன்மை எங்கிட்ட இருந்துச்சு. திருவள்ளுவர் வந்து மரணத்தை கடைசியில வள்ளலாறு கூட மரணத்தை எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு போனார். வள்ளலாறு கூட மரணத்தை எதிர்க்க முடியும் சொல்லிட்டு அவர் மரணமில்லா பெருவாழ்வு கண்டீர் பொய் புரையேன் புகழ். அதுதான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. வயிற்றுல சுரக்கிற நீரை நிறுத்த வேண்டும்.
வயித்துல வாதம் உங்களுக்கு நோயை வந்து நீங்க நீங்க வந்து உணவு பொருள் ஒரு பக்கம், அது போக ம், உங்கள் உணவு பழக்கத்தினால் நீங்க வயிற்றுக்கு வேலை கொடுத்து கொடுத்து வாதம் ம். அதிகமாயிடுச்சு. என்னமாயிடுச்சு? வாதம் அதிகமாயிடுச்சு. ம், அதோட பித்தம் அதிகமாயிடுச்சு. அதோட கோழையும் ம், 3மே நீங்க 2 வயசுல இருந்து பண்ண தப்பு. ம், ம், அப்ப நீங்க குற்றவாளி யார் தெரியுமா? உங்க பெற்றோர் தான் முதல் குற்றவாளி உங்க பெற்றோர்கள் தான். ம், உங்க பெற்றோர்களே குற்றவாளி தான். உங்க கணவனுடைய ம், பெற்றோர் உங்க கணவனுடைய பெற்றோர் குற்றவாளி தான். உங்களுடைய ம், கீதாவுடைய பெற்றோர்களும் குற்றவாளிகள் தான். ம், உங்க அம்மா சமைச்ச உணவை தான் நீங்க தின்னீங்க. ம். ஏன் உனக்கு நோய் வந்துச்சு? தெரியலங்க ஐயா. அம்மாவுக்கு அறிவு இருந்தா அவ்வளவுதான் பிள்ளைங்க தெரியும். அம்மாவுக்கு அறிவு இருந்தா குழந்தை எல்லாத்துக்கும் சூடு. அம்மாவுக்கு அறிவு ம், இருந்தால் குழந்தைகளுக்கு நோய் ம், வரக்கூடாது. ம். அம்மாவுக்கு அறிவு இருந்தா குழந்தைகள் நோய் வரக்கூடாது. அம்மா கெட்டு போனா குழந்தையும் கெட்டு போயிடுவா. ம், அம்மாவுக்கு நோய் வந்துச்சுன்னா அம்மா ஒரு இரும்பு இருந்துச்சுன்னா 100 இரும்பு இரும்பிட்டு இருப்பா. அம்மாவுக்கு ஒரு லுக்குனா லொக்கு லொக்குன்னு இரும்பிட்டே இருப்பா. அதுதான் நீங்க. ம், இப்ப இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதான் அப்பாவுக்கு அப்புறம் அம்மா மாதான்னா அப்புறம் அம்மா முதல்ல அம்மா தான். அப்புறம் ம், அதுக்கப்புறம் தான் அப்பனே. 2வது அப்ப சும்மா உப்பு மாதிரி தான். அப்ப வந்து சோறு ம், கிடையாது. அப்ப வந்து ஒரு உப்பு மாதிரி. அவருக்கு எந்த பொறுப்பு ம், ஒரு அப்பங்கிற ஒரு தெலவாரி தான். ம், ஆண்கள்னாவே தெலவாரி தான். ஆண்கள்னாவே நான் தான் நானு ம், என்னைய நான் சொல்லிக்கிறேன். ஆண்கள்னாவே தெலவாரி உருப்படாது. பெண்கள் தான் உண்மையான ம், சக்தி. ம், இங்க ஒரு குழந்தையை பத்தி தர சொல்லுங்க பார்க்கல. ஒரு ஆம்பளைனால முடியுமா? ம், இதெல்லாம் உங்களுக்கு நோய் நல்லாயிட்டுது எனக்கு தெரியறனாலதான் இந்த தத்துவம்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து கையை பிடிச்சி பார்க்கறதுல, காலை பிடிச்சி பார்க்கறதுல, வாயில ஸ்டெத்தாஸ் இந்த நெஞ்சில டெத்தாஸ் வச்சு பார்க்கறதுல, முன்னாண்ட முதுகுல உள்ள விடுறது இதெல்லாம் கிடையாது. வாயில வந்து அந்த குச்சி வச்சு ம், ஆட்டுறது, தெருமா இதெல்லாம் எங்கிட்ட எதுவும் கிடையாது. ம். எல்லாமே சட்டப்படி நடக்குது. என்னது? சட்டப்படி நடக்குது. ஆமா. நான் என்ன இப்ப உங்கள்ட்ட நேர்ல பார்த்தேனா? நேர்ல பார்க்காமயே நோய் நல்லாகுமா? ஏன்னா இயற்கை சட்டம் தான் இங்க. இயற்கை சட்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் ம், இதுதான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் என்னை விட நீங்கள் மேலான அற்புதங்கள் செய்ய முடியும். முடவாண்டி நடக்கிறார், ம், நடக்குது. ம், இயேசுநாதர் சொன்னாரு. இயேசுநாதர் வந்து முடவாண்டி நடக்கிறாரு. இயேசுநாதர் முடவாண்டி நடக்க வச்சாரு. இப்ப நான் நடக்க வைக்கிறேன். ம், ம். கீதாவை நான் நடக்க வைக்க முடியும். என்னது? ம். கீதாவை நடக்க வைக்க முடியும். நான் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ம், உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால், உள்ளபடி ம், இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால், எனக்கு பின்னால் ம், வருகின்றவர்கள் அற்புதங்கள் செய்ய முடியும். அது அற்புதங்கள் கிடையாது. சாதாரண வேலை இது. உங்க நோய் குணமாக்குறது மூக்கு சிந்துற ம், மாதிரி. ஓடி ஓடி போ. 6 ம், மாசத்துல ஓடி போயிடும். ம், நான் நோயே இல்லைன்ட்டு நான். ஏன்னா நீங்க ம். குழந்தையிலிருந்து எப்ப நீங்க பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க? 1 வயசு 2 வயசுல இருக்கும். ம், அப்ப இருந்து நீங்க நோயாளி தான். ம், ம், உண்மையான உணவு தின்னா வாயில வாயில ம், பிணமாட அடிக்கூடாது. உண்மையான நோய் ம், உண்மையான உணவு தின்று இருந்தீங்கன்னா, அந்த உடம்புக்கான ம், உணவினை தின்று இருந்தீங்கன்னா, நாக்குல, ம், தொண்டையில கீழ வரைக்கும் மலமு, பீய வரக்கூடாது. ம், மலம் தேங்கக்கூடாது. மலம் வரலாம், தேங்கக்கூடாது. ம், நீங்க 2 வயசுல இருந்து மலத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வயசு? 50. அப்ப 48 ம், வருஷமா மலத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க. எத்தனை? ம். 48 வருஷம். இனியும் அப்படித்தான். இந்த இந்த மானங்கெட்டவனும் அப்படித்தான். ஏன்னா ம், எங்க அம்மாவுக்கும் அறிவில்லை, எங்க அப்பனுக்கும் அறிவில்லை, எங்க தாத்தனுக்கு சுத்தமா அறிவில்லை. ம், இப்படித்தான் எல்லா உலகத்துல இருக்கிற 800 கோடி குடும்பம் அப்படித்தான். மோடியோட அவங்க அப்பா அம்மானுக்கு அறிவில்லை, ஸ்டாலினோட அவங்க அப்பா ம், அம்மானுக்கு அறிவில்லை. ம், எவனவனை வச்சுக்கிட்டு எவனுக்கு எவன் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நம்ம குருட்டு முண்டான்னு அர்த்தம். ம், ஆஸ்பத்திரிக்கு போறானா விரைந்து எங்க போறான்னு அர்த்தம் தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு எவன் ஒருத்தர் தொடர்ந்து போறானோ அவங்க எங்க டிக்கெட் வாங்கிட்டேன்னு அர்த்தம் ம். சொல்லுங்க. மரணத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப ம். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகாத நிலைக்கு திருப்பிட்டோம்னா எங்க போக தேவையில்லை? கண்ணம்மாப்பேட்டைக்கு போக தேவையில்லை. போக தேவையில்ல. அப்படித்தான் ஒரு படத்துல விவேக்னு ஒருத்தர் இருப்பான். நல்ல ஒரு அருமையான குணச்சித்திர நடிகர். நல்ல எனக்கு பிடிச்ச நடிகர். ஆமா. ஒருத்தன், டேய் நீ நான் வந்து கம்பெனி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாறிட்டேன். இனிமேல் எல்லாத்துக்கும் வைத்தியம்பா. எல்லாத்துக்கும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். பாருங்க டாக்டர் வைத்தியம் அந்த இடத்துல பாயிண்ட் அடிக்கிட்டே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆனா போற எவனுக்கு வேணா வைத்தியம் பார்க்கலாங்கிற பாலிசி அடிக்கிறேன் பாருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம நாட்டுல இருக்கிற தடி குடுந்த மருந்து கடையில போற தலைவலின்னு சொன்னா போற மருந்து கொடுத்துருவானுங்க. என்ன சொன்னாலும் மருந்து கொடுத்துட்டே இருப்பானுங்க. ஒரு நாளைக்கு டாக்டருடைய சீட்டே இல்லாம ஒரு நாளைக்கு 1,00,000 வியாபாரம் ஆகுது எங்க ஊர்ல, கோபியில மட்டும். எங்க ஊர்ல மட்டும் ஒரு 50 பெரிய பெரிய மருந்து கடை இருக்குது. அந்த 50 மருந்து கடையில பொறிகள்ல மாதிரி வியாபாரம் ஆயிட்டே இருக்குது. எப்ப பாரு 50 பேர் நின்று வாங்கிட்டே இருக்கிறான். வாங்கினாலும் தினம் வந்து வாங்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த விவேக் சொல்லுவான். அதான் அந்த கதை. அது இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 50 வகையான நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 வகையான நோய்களையும் ஒரே மருந்து. என்னது? ஒரே மருந்து. அதுல குணமாக்குவோம்பா. அவன் கேட்பான். அவன் அந்த கேள்வி கேட்டே வருவான். சார் இந்த பக்கம் கொஞ்சம் பேசும்பா. என்னாச்சும்பா? எனக்கு காமால வர்றப்போ இடது கால் போயிடுச்சும்பா. இடது கால் கேட்கலம்பா. சார் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பேசுறீங்களா? என்ன அப்படின்னா, எனக்கு சக்கரை நோய் வர்றப்ப இது போயிடுச்சும்பா. கொஞ்சம் அப்புறம் சொல்லுவான், கொஞ்சம் டீ குடிம்பா. எனக்கு சக்கரை நோய் வந்து சிறுசிலே சக்கரை நோய், இந்த டீ குடி இப்படியே சொல்ல சொல்ல ஒரு 25 நோய் சொல்லிட்டே இருப்பான். வா கொஞ்சம் நடந்து போய் பேசலாம். சார் நடக்க முடியாது சார், கால் ஆணிம்பா. கால் ஆணி. இப்படியே ஆமா, கால் ஆணி சார், நடக்க முடியாதும்பா. அப்புறம் சார் அப்புறம் பேர் என்னப்பா? மூலம். என்ன அப்படி மூலமா? அது வேற இருக்கா சார்? ஆதி மூலம் தான். சார் அப்படி பார்த்தா ஒரு 15 நோய் சொல்லிட்டு கடைசியில சார் எல்லாத்துக்கும் ஒரே மருந்தும்பா. ஒரே மருந்தா டேய் அப்படின்பா. பொட்டிக்கு ஒரு எலி மருந்து எடுத்து கொடுப்பா. அந்த பார் பையில 10 ரூபா வச்சிருக்கா, வாயில ஊத்திக்க, அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு கடமா பண்ணிக்கு போயிரு. ஏடா இத்தனை நோயை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரே மருந்தா அப்படின்பா. அப்படித்தான். அப்படி அதே மாதிரி இப்படி நோயெல்லாம் இருக்குது. எங்கிட்ட ஒரே மருந்து தான் குணமாகும். அதுதான் தூய்மைன்னு பேர். அதுதான் தூய்மை. அப்ப எப்ப வந்து அதான் தூய்மை, ஒரே மருந்து கூட உங்களுக்கு குணமாக்க போறேன். இப்ப உங்களுக்கு அந்த விவேக்குக்கும் அந்த இன்னொரு ஆளுக்கு நோயாளிக்கும் உள்ள உரையாடல் மாதிரி நான் அப்படியே சொல்றேன். நீங்க என்னென்னமோ பிரச்சனையே சொல்றோம் இல்லையா? பெரும்பாலும் அனைத்து நோய்களும் குணமாயிரும். பெரும்பாலும் அனைத்து நோய்களும் குணமாகும். எனக்கு சில நோய்கள் தெரியாம இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது சொல்ல தெரியாம இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நீங்க சொன்னாதான் நான் அதை குணப்படுத்த முடியும். ஆனா எனக்கு தெரியாத எத்தனையோ சிக்கல்கள் உங்க உடம்புல இருக்கலாம். உங்களுக்கு என்னன்னு தெரியாத சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கண்டுபிடிக்க முடியாத சிக்கல் எதா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் அனைத்து நோய்களும் குணமாகும். பெரும்பாலும் அனைத்து நோய்களும் குணமாகும். அவ்வளவுதான். சரியா? சரி, அப்படின்னா மீண்டும் நான் அந்த பிரச்சனைக்கு வர்றேன். ஏன்னா நீங்க புதுசா வந்திருக்கறதுனால 2 மணி நேரம் திரும்ப திரும்ப பேசணும். ஏன்னா இது வந்து பத்தியமோ பட்டினியோ கிடையாது. இது வந்து அந்த ஜீரண அந்த வாதத்தையே வாதத்தையே நிறுத்துற முறை. வாதத்தையே நிறுத்துற முறை. வாதம் எங்க தொடங்குது கேட்டீங்கன்னா, இறப்பையில தான் தொடங்குது. நீங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கூட வாதம் தொடங்கிடும். ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா கூட வாதம் தொடங்கிடும். ஏன்னா அது இறப்பைக்கு போகுது. இறப்பைக்கு போனோடனே அங்க வந்து வாதங்கிற கொடிய நீரும் பித்தங்கிற கொடிய உணவுக்கு தகுந்த மாதிரி அது சுரக்கும். என்ன சாப்பிடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்கும். என்னது? என்ன சாப்பிடுறீங்களோ. காப்பி குடிச்சா அந்த வாதத்தை கொஞ்சம் தூக்கி விட்டு, பித்தத்தை கொஞ்சம் இறக்கி விட்டு, சளியை கொஞ்சம் தூக்கி விட்டு அது டிசைன் பண்ணிடும். நீங்க நினைக்கிறீங்க ருசியா இருக்குது. நல்ல ப்ரூஃப் காஃபி நல்லா ருசியா இருக்குது. கும்பகோணம் டிகிரி காப்பி நல்லா ருசியா இருக்குது. நல்லா பால் ஊற்றி அடிச்சு நுரக்கிழம்பு அடிச்சு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உருவாக்குமா சார்? ஆமாம். நான் பால் சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது ஐயா. அந்த பல வருஷம் ஆச்சு. 10 ஆண்டுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா? இப்ப நீங்க 10 வருஷம் சாப்பிடல. ரைட், ஒத்துக்கிறேன். இப்ப நான் அது பத்மா கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு உண்டியல் இருக்கு, காசு போடுறீங்க. உண்டியல மண் உண்டியே தகர உண்டியே ஏதோ ஒரு உண்டியில காசு போட்டே வர்றீங்க. திடீர்னு ஒரு 10-50 நாள் போட்டுடுறீங்க. ஒரு 50 நாள் போட்டதுக்கு அப்புறம் இப்ப காசு இல்லைன்னு விட்டுடுறீங்க. ஆனா அந்த போட்ட காசு அது இருக்குமா இருக்காதா? இருக்கும். நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்கறேன், இப்பெல்லாம் உண்டியில காசே போடுறது இல்லைங்க அப்படிங்கிறீங்க. நான் கேட்கறேன், அட முண்டமே 50 நாளைக்கு கூட காசு போட்டு அது உள்ள இருக்குது அப்படிங்கிற. நான் என்னது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பால் சாப்பிடுறது இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் 10 வருஷத்துக்கு விட்டுட்டு. சரி விட்டுட்டீங்க, ஆனால் 10 வருஷம் கூட சாப்பிட்டீங்களா? அது உள்ள கொண்டது நான் சொல்ல வர்றேன். இதுதான் வைத்தியம். இதுதான் வைத்தியம். அப்ப அந்த 50 நாளைக்கு முன்னாடி போட்ட காசை 10 வருஷம் முன்னாடி போட்ட பழைய உண்டியல் மறுபடியும் எடுத்து அதை உடைச்சு உள்ளுக்கிற காசு பூரா அல்லது ஓட்டையை போட்டு ஏதாவது போட்டு உள்ளுக்கிற காசு அந்த உண்டியல் காசு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெற்று உண்டியலா மாறும். சார், டவுட் சார். கேளுங்க.
இப்போ கோழை, வாதம், பித்தம், கபம். இப்போ ஆமா இது வந்து பழங்கள் கூட உண்டாக்குமா? ஆமா ஏன்னா உண்டாக்கும் இயற்கை இருந்துச்சுன்னா பழம். உண்டாக்கும். முதல்ல உண்டாக்குன்னு சொல்லிடுற, அப்புறம் அதுக்கு தீர்வு சொல்றேன். முதல் சொல் உண்டாக்கும். ம். ம். இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அதாவது ம். சாவடிக்காது. என்னது சாவடிக்காது, ஆரோக்கியம் இன்னைக்கு தள்ளும், அது வேற. ஆனால் ம். அடிப்படை என்னன்னா, இறப்பிகள் எது போட்டாலும் அந்த அதுக்கு இப்படி சொல்லலாம், ஜீரண நீர் சுரக்கும் அர்த்தம். ம். 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 அதுல இருந்து வேலை புரிஞ்சுக்குங்க. கொடுத்து ஆ? நம்மளோட இரைப்பை வேலை கொடுத்து உமிழ்நீர் சுரந்துட்டாலே அதுக்குண்டான எஃபெக்ட் வரும். அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கு உடனே சாப்பிட்டோம்னா வாதம் வருமா? அது நல்ல உயர்ந்த உணவு தான். யார் எப்ப சரி, அந்த வாழைப்பழம், அது வாழைப்பழம் கனிகள்னு வச்சுக்கலாம், மொத்தமா கனிகள். வாழைப்பழம்னு ம். பேர் குறிப்பிட வேண்டாம். ஏன்னா நம்ம பேசுறதே 3 தான் ம். பேசுறேன். கீரைகள் அவ்வளவுதான். உலகத்துல எது எல்லாம் கீரைகள் தான். அப்புறம் ம். காய்கள் எல்லாமே காய்கள் தான். பழங்கள் எல்லாமே பழம். 3க்கு ஒரே பேர் தான். 3 ஒரே சீவக்கட்டை தான். அதுக்கு பேரே கிடையாது. அது ஒரு சீவக்கட்டை. ஒரு கீரைன்னு சொல்லுங்க, முருங்கை கீரைன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் அது ஒரு சீவக்கட்டைங்கிறீங்க. நீங்க புடலங்காய்ன்னு சொல்லுங்க, அது ஒரு சீவக்கட்டைங்கிறேன். இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? கொய்யாப்பழம்னு சொல்றாரு, அது ஒரு சீவக்கட்டை. அப்ப 3மே சீவக்கட்டை. கீரையும் சீவக்கட்டை தான், காயும் சீவக்கட்டை தான், அந்த கொய்யாப்பழம் சீவக்கட்டை தான். இந்த கொய்யாப்பழத்தை எடுத்து போட்டு பூமியில விளையிற எல்லா பழத்தையும் போட்டுக்குங்க. காயை எடுத்து அந்த காய்ங்கிற இடத்துல உலகத்துல உள்ள எல்லா காயும் போட்டுக்குங்க. கீரைங்கிற இடத்துல உலகத்துல விளையிற எல்லா கீரையும் போட்டுக்குங்க. எல்லாம் சீவக்கட்டை 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 சீவக்கட்டை. இதுக்கு மேல எந்த பதிலும் கிடையாது. சரி, இப்போ நான் வந்து என்ன நடக்குது? இந்த 3மே மிக உயர்ந்த உணவுகள். இந்த 3மே மிக உயர்ந்த கீரை வகைகள், உண்ணத்தகுந்த கீரை வகைகள், உண்ணத்தகுந்த காய் வகைகள், உண்ணத்தகுந்த இதுக்குதான் உண்ணத்தகுந்ததுன்னு சொல்றாரு. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, டாக்டர் அர்னால்ட் எக்ரேட் அந்த மனிதனை சாவடிக்கிற இயற்கை உணவுகள் 9 எழுதுறாரு. மனிதனை சாவடிக்கிற என்னது? பத்மா பேசுங்க, நான் சொல்றேன். மனிதனை சாவடிக்கிற 9 உணவு வந்துருது. அந்த 9 உணவு லிஸ்ட்ல கீரை கிடையாது, காய் கிடையாது, கனி கிடையாது. ஏன் சொல்லுங்களாம் பாக்கலாம். ஏன்னா அது காப்பாத்தக்கூடிய கிளீன் பண்ற உணவு, கூடிய உணவு, அது அந்த லிஸ்ட்ல அது 3மே வரல. இந்த மண்டையனுக்கு இந்தியால உலகத்துல எந்த முண்டைகளுக்கும் தெரியாது. இனியும் புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டாச்சு. நானே திருப்பி இந்த முண்டைக்கு, இனியனுங்கிற முண்டைக்கு புரியறதுக்கு பல ஆண்டுகளாச்சு. நானும் அந்த 9 வகை உணவு பார்த்தேன் சார். ஆனா இது மிஸ் ஆகுதுங்கிறதே கண்டுபிடிக்கல. நீங்க சொன்ன வேட்டி தான் யோசிச்சேன், ஆமா இல்லன்ட்டு. உடனே எல்லாத்துக்கும் வேலை செய்யுதுங்க. வெங்கடேசனுக்கே வேலை செய்யறப்ப எனக்கு எப்படி? வெங்கடேசன் புரிஞ்சுக்கிறதுக்கு 55 வருஷம், 20 வயசுல சிந்திச்சு 55 வயசுல தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? எங்க வாத்தியாருக்கே லேட்டா தான் புரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு அவர் தவிர லேட்டா தானே புரியும். அதேதான் எல்லாத்துக்கும் அப்படி. ஃபர்ஸ்ட் லைன்ல புரிய திருக்குறள் மாதிரி ஒரு தடவை படிச்சா தெரியல சார். 2வது டைம்ல புடிச்சா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மீனிங் இருக்குன்னு அப்புறம் புரியுது. இப்ப தொடங்கிய பிரச்சனைக்கு வர்றேன். இப்ப நம்ம நோக்கம் வந்து ஜீரநீர் சுரக்க வைக்க கூடாதுங்கிறத விஷயம். அது ஃப்ரீ ரெடிக்கல். உயிரை சாவடிக்கிறதுக்காகவே இயற்கை உண்டாக்கப்பட்டதுதான். மனிதனை சாவடிக்க வேண்டும் என்பதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்டது, தீய இயற்கையால் உருவாக்கப்பட்டதா ஜீரண நீர். இப்ப ஜீரண நீருங்கிறது தீய இயற்கையால் உருவாக்கப்பட்டதுதான். அந்த தீய இயற்கையை அடக்கி நீ மேல வந்தீங்கன்னா உத்தமனா மாறிடலாம். அதான் விஷயம். இப்ப பழங்களை பத்தி இப்ப கேளுங்க. பழங்கள் முடிஞ்சு போச்சு. ஃப்ரூட்ஸ், ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் கிளீனிங் மெட்டீரியல், ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் கிளீனிங் மெட்டீரியல் அண்ட் டீடாக்சிங் மெட்டீரியல் அண்ட் ஆன்டிஆக்சிடன்ட் ஃபுட் அண்ட் கிவ்ஸ் மோர் நைட்ரிக் ஆக்சைடு. அவ்வளவுதான். இப்ப கேள்வி கேளுங்க. ஆனால் எப்பொழுது அந்த பழங்கள் சாப்பிட வேண்டும்? பழங்கள் உங்களை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிரு என்று நேச்சுரல் ஃபுட்ல எங்கேயுமே கிடையாது. என்னது? நேச்சுரல் ஃபுட்ல எங்கேயுமே கிடையாது. ஆமா, இயற்கை உணவுனா தின்னுட்டு இருக்கிறது அல்ல. கீரைனா தின்னுட்டு இருக்கிறது அல்ல. காய்கள்லாம் பன்னிக்குட்டி மாதிரி தின்னுட்டு இருக்கிறது அல்ல. அப்ப எப்பங்க சாப்பிடுறது? அது நீரை மருந்தாக அருந்தி உள்ளே இருக்கிற வாதத்தை பூரா கரைச்சி நாக்குல வைப்போம். உள்ளே இருக்கிற உங்க வாதம், அது வாதமோ அல்லது பித்தமோ அல்லது கபமோ, இந்த 3க்குள்ளதான் 3 லட்சம் நோய் வருது. இந்த 3க்குள்ள எத்தனை நோய் வருது?
எல்லா 3 நோய்களும் அது 3. ம். இந்த 3 3 லட்சம் நோய் வருது. 3 லட்சங்கிறது அன்லிமிட்டெட். ஏன் புது புது நோய் பேர் வச்சுட்டே போறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இவ்வளவு நோயே கிடையாது. அப்புறம் இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10,000 முன்ன 3 பிரிச்சாங்க. அதான் திருவள்ளுவர் 3 பிரிச்சார். திருமூலர் 3 பிரிச்சார். திருவள்ளுவர் தான் சுருக்கணன் 7 சொற்களை சொன்னாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணி மூருன்ட்டார். அந்த வழிக்குள்ள வழி தொடங்கி அப்படின்றார். வழி தொடங்கினா 3ல வந்து நிக்கும். வழிங்கிறது 1, பித்தங்கிறது 2, கோழைங்கிறது 3. அது தூய தமிழ்ல வழி அழல் ஐயம்னு பேரு. வழி அழல் ஐயம். வழினா வாதம், அழல்னா பித்தம், ஐயம்னா கபம். ஐயம் ஐயம் அப்படின்னாவே சாக போறான்னு அர்த்தம். ஐயம்னா சந்தேகம்னு அர்த்தம். ஐயம் அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஐயா அப்படின்னா உயர்ந்தவன் அர்த்தம். ஐயே அப்படின்னா கேவலம்னு அர்த்தம். இப்படி எல்லாம் அந்த அர்த்தமா பார்க்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப வள்ளுவர் உணர்ந்த தூய தமிழ்ல வழி முதலான வழி அழல் ஐயம். உண்மையான தூய தமிழ் சொல் வந்து வாதம் பித்தம் கபம் அல்ல. அது பேரு வழி அழல் ஐயம்னு பேரு. ஆனா வாத பித்த கபம் சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஒரு அளவு நமக்கு புரியாது. இன்னும் இடத்துல ஸ்லேஷ்மம்னு சொல்லுவான். வாத பித்த ஸ்லேஷ்மா அப்படின்பா. சில என்ன சொல்லுவாங்க, வாதம் பித்த ஸ்லேத்துமம்பாங்க. ஸ்லேத்துமம்னா சாக போற சளின்னு அர்த்தம். எப்பவும் தலையில அரிசி போட்டானோ அப்பவே நீ சாக போறேன்னு அர்த்தம். எப்போ தண்ணியில அரிசி போட்டுதான். அதேதான் நடக்குது பாருங்க. திருமணத்தன்னைக்கு தலையில அரிசி போடுவான். அரிசி போட்டாவே நீ அரிசி தின்னு சாக போறேன்னு அர்த்தம். அரிசி தின்னு. சரி, திருமணத்தன்னைக்கு அரிசி போட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன போடுறாங்க வாயில? அதே அரிசிதான். அப்ப புரியுதா? இனிமேல் அரிசி தொடுவீங்களான்னு கேக்குறேன். கல்யாணத்துல நீ வாழ்த்திட்டா அந்த ஏமன் அங்கேயே சொல்லிட்டே அரிசியில தின்னு அரிசியில சாக போற. என்னது? அரிசியில தின்னு அரிசியில சாக போற. அப்படித்தான் நடக்குது. இத மாத்த முடியுமா உங்களால? அந்த சங்ககால நாகரிகத்துல அரிசி என்பது பேச்சே கிடையாது. அப்படியே ரெண்டு பேர் களவு மனம், 2 பேர் ஆண் பெண் பேசிக்குவாங்க. ஒழுக்கத்தை, நீதி நூல்களை பத்தி பேசுவாங்க, ஒழுக்கத்தை பத்தி பேசுவாங்க. அந்த உலகம் முன்னேற வேண்டும் என்பதற்கு நம்ம குழந்தைகள் எப்படி வளர்த்தன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஊர் கூடி திருமணம் பண்ணி வைப்பாங்க. அல்லது பெற்றோர் போய் அப்ப 10 ரூபாய் செலவு இல்லாம பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி நான் பெரிய குழந்தைக்கு நான் பண்ணேன். 1 ரூபாய் செலவு பண்ணி திருமணத்தை முடிச்சேன். ஒரே ரூபாய். என்னோட திருமணம் வந்து என்னோட முதல் பொண்ணோட திருமணம் வந்து 1 ரூபாய், அவ்வளவுதான். ஒரு நகல் எடுத்தேன். இந்த புத்தகத்துல உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்துல திருமணம் எப்படி செய்யப்பட வேண்டும் சங்ககால இலக்கியத்துல அதை படி செஞ்சு வச்சேன். சரியா? இப்போ கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ஆடாம உட்காரணும். கவனம் செதறது. நீங்க நடக்கிறதுனால எனக்கு கவனம் செய்யுங்க. நீங்க உட்கார்ந்து உங்க கண்ணு மாறுச்சுன்னு என்ற கண்ணு மாறிடும். கவனம் மாறுது. இன்னும் 3 நாள் தான் வகுப்பு எடுப்பேன். புரியுதுங்களா? கவனமா உட்காரு. சரி, பத்மா இன்னைக்கு கேள்வி கேட்கலாம். எது இல்ல சார், கிளாரிஃபை ஆயிடுச்சு. உமிழ்நீர் சுருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நம்ம வைத்தியத்துல இருக்கிறப்ப உமிழ்நீர் சுருக்கிறத முற்றிலும் நிறுத்தணும். அதுதான் பரிணாம அறிவியல், எவல்யூஷன், 7ஆம் அறிவு. என்னது 7ஆம் அறிவு? யாரோடு சமரசம் கிடையாது. யாரோடும் சமரசம் கிடையாது. சமரசம் பண்ணீங்கன்னா கீழே கொண்டுட்டு போயிடும். இது 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு. இப்ப நீங்க 5ஆம் அறிவு உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனாம் அறிவு? 5ஆம் அறிவு. 5ஆம் அறிவு விட்டுறணும். 6ஆம் அறிவு பகுத்தறிதல். 7ஆம் அறிவு என்ன தெரியுமா? அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். அண்டவெளியோடு விண்வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இப்படிதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய குடியரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னையில இதுல படிச்சாரு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சாரு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்துல படிச்சவர். அவர் தான் அந்த துறையை உருவாக்குனாரு, பிலாசபி துறையை உருவாக்கு. நான் சொல்றதுல ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி அந்த கல்லூரி வந்து பிரம்மாண்ட. அந்த கல்லூரி என் பொண்ணு படிச்சாங்க. இளங்கலை அங்கதான் படிச்சாங்க, முதுகலை அங்கதான் படிச்சாங்க. அங்க இருக்க பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர் கூட என் பொண்ணுக்கு பாடம் நடத்தினாங்க. இப்ப அவர் மிகப்பெரிய டாக்டர் ராஜேந்திரன், அரசேந்திரன் பேரு. அரசேந்திரன் தான் வந்து வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர்ல டாப். வேர்ச்சொல் ஆராய்ச்சினா
இந்த எப்படி அப்படிங்கிற தேவநாய பாவனர் மிகப்பெரிய அறிவாளிகளுடைய எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணா வேர்ச்சொல் ஆராய்ச்சி கல்லுங்கிற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு எப்படி தமிழ் வளர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி பாலுன்னு ஒரு ஆசிரியர், அவர் தான் வந்து மகாபலிபுரம் போயிருப்பீங்க. அங்க மகாபலிபுரம் போய் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தவசுன்னு ஒரு சிலை இருக்கும். அர்ஜுனன் தவசு எல்லாரும் பார்த்துருப்போம். மகாபலிபுரம் யாரும் போகாம யாரும் இருக்க மாட்டாங்க. மகாபலிபுரம் போயிருப்பீங்க. ஒரு காலத்துல வந்து பகீரதன் தவசுன்னு சொல்லுவாங்க. அந்த யானை சிலை இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் போய் பார்த்திருப்பீங்க. யானை பாத்தீங்களா? அந்த யானை சிலைக்கு மேல போய் பாருங்க. நான் சொல்ற ஒரு ரகசியம் அதுல இருக்கு. அந்த யானை சிலை இருக்கும். அங்க பகீரதன் தவம் பண்ணிட்டு இருப்பான். ஒத்த கால நின்று இருப்பான். ஒரு காலை விட்டு ஒத்த கால ஒரு சமம் இருப்பாரு. சிவன் பார்த்து ஒத்த கால ஒருத்தர் யோகி நின்று இருப்பாரு. போய் பாருங்க. வாய்ப்பு இருந்தா மகாபலி போய் பாருங்க. நான் வேணா உங்களுக்கு படம் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்கிட்ட படம்லாம் இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவர் வந்து அந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில பேராசிரியர் வந்து டாக்டர் பாலு, மிகப்பெரிய அறிவாளி. அவர் வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சு சொன்னார்னா, இது பகீரதன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. கடந்த 2000 ஆண்டுகளா 1000 ஆண்டுகளா பகீரதன் கிடையாது. அது அர்ஜுனன் வந்து தவம் செய்கின்ற அது பேர் அர்ஜுனன் தவசு அப்படின்னு நிரூபிச்சு தமிழ்நாடு அரசத்தினுடைய மிகச்சிறந்த ஆராய்ச்சி நூலுக்கான பதக்கம் வாங்கினார். மிகச்சிறந்த ஆராய்ச்சிக்காக பரிசு வாங்கினார். எங்க அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாண்ட. அப்ப அது அர்ஜுனன் தவசு, அந்த இது அது பகீரதன் தவசு அல்ல, தவம் செய்யற இடம் அல்ல, அது அர்ஜுனன் வந்து தவம் செய்த இடம் அப்படின்னு. அர்ஜுனன் தவம் செய்தான். எங்க இமயமலையில் தவம் செய்தான். இவைகள் தவம் செய்ததை வந்து நம்ம தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் பல்லவர்கள் எப்படியே இருக்கட்டும் அவங்க கூட அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாரு. அந்த காரணங்களை ஓரமா வச்சிருங்க. நான் திருப்பி சொல்றேன். இருக்கிறியா அவ கட்டாயிடுச்சு. அது அவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிறான். என்னது பசி தாகத்தை? ஏன்னா அர்ஜுனன் வந்து யாருடைய மாணவன் தெரியுமா? கண்ணன், கிருஷ்ணனுடைய மாணவன். அர்ஜுனன் யாருடைய மாணவன்? கிருஷ்ணனுடைய மாணவன். கண்ணன், அதாவது கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் பேசிக்கிறது. அப்படித்தானே வரலாறு சொல்லுது. கிருஷ்ண பகவானும் அர்ஜுனன். பகவத்கீதை அடிப்படை, பகவத்கீதை சொல்றமே இல்லையா? பகவத்கீதையில யார் தெரியுமா கதாநாயகன்? யாரு? கிருஷ்ண பகவான். அவருடைய மாணவர் யாரு? அர்ஜுனன். சரியா பத்மா, இருக்கீங்களா? சரியா? ஆனால் இதுவரைக்கும் இந்த கைடு வர்றான் பாருங்க, கைடு அங்க வர்றவங்களுக்கு பூரா தவறா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது பகீரதன் சம்பந்தமே இல்லை. பகீரதனுடைய தவசு என்பது வேற. இவன் என்ன பண்றானா, அர்ஜுனன் என்ன பண்றானா, யாருக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கையில பார்த்தோன்னா ஒரு வேலை வச்சுக்கிட்டு ஒரு கடவுள் உருவம் அங்க இருக்கும். அந்த கடவுள் சைவத்தை அடிப்படையாக கொண்டது. சைவ கடவுள் அங்க இருக்கும். சைவத்துல சிறந்த கடவுள்னு என்ன தெரியுமா சொல்றாங்க? சைவத்துல மூத்தவன் யாருன்னா யோகினா, சைவ யோகினாவே சிவனா தான் சொல்லுவாங்க. என்னது? சிவபெருமான் தான் யோகி, சிவயோகன் தான் யோகின்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. சைவத்தினுடைய தலைவன் சொல்லுவாங்க. அவன் தான் இதிகாச நாயகன். அதெல்லாம் இருக்கட்டும். இங்க அர்ஜுனன் வந்து சிவத்தை நோக்கி சைவத்தை நோக்கி வணங்குறான். இவன் வைணவத்தை சேர்ந்தவன். எது? வெண்ணதிங்கிறவன். யாரு? இந்த அர்ஜுனன் வந்து வெண்ணதிங்கிறவன். யாரு? இந்த இப்படி புரிஞ்சுக்கணும். வைணவத்தை சேர்ந்தவன். என்னது? வைணவத்தை சேர்ந்த ஒரு வைணவ சமூக, அந்த வைணவ கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு அர்ஜுனன் சிவனை நோக்கி வழிபடுறான். என்ன, எதை நோக்கி வழிபடுறான்? சிவனை நோக்கி. என்ன காரணமா இருக்குன்னு சொல்லுங்களாம், பார்க்கலாம். யோசனை பண்ணுங்க. வைணவம் வந்து எங்க போமா? வைணவம் வந்து எப்பவுமே சிவனை ஏத்துக்க மாட்டான். சிவம் வந்து தூய்மையானது. சிவம் வந்து தூய்மையானது. வைணவம் அழுக்கானது. வைணவம் வந்து அழுக்கானது அப்படின்னு அர்த்தம். சைவம் வந்து தூய்மையானது. அப்ப இந்த அழுக்கானவன் இருக்கான் பாருங்க, யாரு? இந்த வைணவ கொள்கை வந்து அழுக்கானது, நாற்றம் பிடித்தது, கொழுப்பை அடிப்படையாக, அதாவது மாட்டை அடிப்படையாக கொண்டது, மாட்டுல இருக்கிற வர்ற ஊனை அடிப்படையாக கொண்டது. அவன் எப்படி தெரியுமா தூய்மை பேசுவான்? மாடு வந்து தூய்மை செய்யறது. மாடு வந்து நம்ம மக்களுக்காக பயன்படக்கூடியது. அது வந்து உழைப்பின் வருகை. இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? மாட்டிலிருந்து பாலை கறந்து தின்னு பன்னிக்குட்டி ஆகிறது வைணவம். புரியுதா? சரி, இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு ஒரு பிரச்சனை வருது? இந்த அர்ஜுனுக்கு. அந்த புராணத்தை சொல்லி நிரூபிக்க போறேன். அதைத்தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு உடம்புல கொடுக்க போறேன். அந்த தத்துவத்தங்கள் உங்களுக்கு உடம்புல கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தோம்னா இந்த வாத நோய் நல்லாயிரும். அப்படி கொடுத்தோம்னா வாத நோய் நல்லாயிரும். ஆமா. இப்ப அவன் என்ன பண்றான்னா, கேக்குறான். ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல வந்து அவன் கேள்வி கேட்கறான். யாரு? அர்ஜுனன் போய் கிருஷ்ணன் கிட்ட கேட்கறான். கிருஷ்ணன் கேட்கறான், இந்த போர் இருக்கு, போர் வரப்போது, போர்ல ஜெயிச்சாகணுமே,
இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடூர ஆயுதம் எனக்கு வேணுமே, அந்த ஆயுதம் எங்க இருக்குன்னு கேட்டு பாரு. அந்த ஆயுதம் கொடுக்குற அதிகாரம் என்கிட்ட இல்ல. அது சைவத்தின் தலைவனான சிவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவன்கிட்ட போனேன்னா அது கிடைக்கும்ன்றான். அப்போ தன்னுடைய ஆசானுக்கே அந்த தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்ப நீ வந்து எங்க போற, சிவபெருமன்ட்ட போடாங்கிறான். அங்கதான் அந்த வச்சிருப்பான். அந்த இடத்துல கீழே பார்த்தேன்னா அந்த அர்ஜுனன் வந்து ஒரு கொத்த கால் வச்சு தவம் பண்ணிட்டு இருப்பான். மேல சிவபெருமன் நின்று இருப்பான். அவன் பெரிய ஒரு ஆயுதம் ஒண்ணு வச்சிருப்பான். அப்ப இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எவன் ஒருவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறானோ அவனுக்கு கடவுள் இறங்கி வந்து உதவி செய்வான்னு அர்த்தம். அப்போ அவன் தவம் இருக்கிறான். பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற போது சிவன் ஓடி வந்து விடுவான். அங்கதான் இங்க வர்றாரு. யாரு? திருமலர் வர்றாரு. புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புடிசடையோனேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளே இருக்கிற உங்க பக்கம் சட்டம் வந்துகிட்டே இருக்கு. யாருடைய பக்கம்? கீதா பக்கம் சட்டம் வந்துகிட்டே இருக்கு. இருமல் வருது ஐயா, சளி வந்து நெஞ்சில நிக்குது. வரட்டு. அந்த மாதிரி டைம்ல மியூட் போட்டுக்கோங்கம்மா. என்ன சொல்றீங்க? மியூட் போட்டுக்கோங்க, பேசுறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படிங்களா? எனக்கு அதுதான் நேத்து பையன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். எனக்கு பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு இதை பண்ணிங்கம்மா, இதை ஆன் பண்ணிங்கம்மான்னுட்டு. மைக் மாதிரி ஒரு பிக்சர் வரும்ல, அது மேல கிளிக் பண்ணிடுங்க. சவுண்ட் பாக்ஸ் இருக்கா, பிக்சர் இருக்கா, அது பக்கத்துலயே மைக் மாதிரி இருக்கும். அது மேல கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சவுண்ட் பாக்ஸ் பக்கத்துலங்களா? பிளாக்கர் அப்படியே கட்டமா வருது. ஸ்பீக்கர் பக்கத்துலயே மைக் பொம்மை இருக்கும். மைக் பிக்சர், அது மேல கிளிக் பண்ணிடுங்க. கை தொட்டா போதும் பாருங்க, இருக்குது பாருங்க. 4 காட்டுவான். 4ல பாத்தீங்கன்னா ஒரு மைக்கு மாதிரி இருக்கும். அது தொடு. அழுத்திட்டீங்கன்னா அங்க சத்தம் நின்று வரும். உங்களுக்கு ஆனா நான் பேசுறது உங்க காது கேட்டுது. பக்கத்துல இருக்கிறது அழுத்துங்க. ஸ்பீக்கர் சொல்றீங்களா? மைக்கு 4 இருக்கும் பாருங்க. மைக்கு மாதிரி அப்படியே நிக்கும் பாருங்க. ஒண்ணு நிக்கும் பாருங்க. 4 தான் இருக்கு. ரெட். கரெக்ட். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இனிமேல் பேசுறப்ப மட்டும் மறுபடியும் அது மேலேயே கிளிக் பண்ணுங்க. போனு, மைக்கு, அப்புறம் என்ன இருக்குது? போனு, மைக்கு, அப்புறம் கேமரா, இதெல்லாம் இருக்கும். அந்த போன் அந்த ரெட்டா இருக்குது பாருங்க, அது பக்கத்துல இருக்குது பாருங்க. சகப்பா தொட்டு நின்னுரும். நீங்க கேட்கறப்ப கேட்கலாம். இது இந்த பெங்களூர் பத்மா, அதுதான் உங்களுக்கு. சரி, இப்போ நீங்க எதுல தொடங்கி இருக்கீங்க கீதா? காலையில எந்திரிச்சு எதுல தொடங்கி இருக்கீங்க? இப்ப பேசும்பொழுது டச் பண்ணுங்க. பேசும்பொழுது தொடுங்க. பழகிங்க, அவ்வளவுதான். பேசும்பொழுது மைக்க தொடுங்க. உங்களுக்கு சத்தம் வரல பாரு. அந்த ரெட் கலர் பட்டன் பக்கத்துலயே இந்த மைக் இருக்குல்ல, அது மேலேயே ஒரு தடவை தொடுங்க, பேசலாம். எதுவுமே கேட்கல. எதுவுமே வந்துருச்சு, அவ்வளவுதான். நான் பேசணும், ஒரு முகம் தெரிய வேண்டாம். என்ன காலையில சொன்னீங்க? காலையில 200 ml தண்ணியில வெந்நீர்ல லெமனும் ஜூஸும் தேனும் கலந்து குடிக்க சொன்னீங்க ஐயா. குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, இந்த இடைவெளியில வந்து இந்த இடைவெளி கீழே தண்ணி இருக்கணும். தொண்டை காயறப்ப குடிச்சுக்கிட்டே இருக்கணும். 10 மில்லி 10 மில்லி 10 மில்லி 10 மில்லி. அந்த 100 மில்லி குடிக்கணும் அவசியம் இல்ல. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லி குடிச்சா போதும். 1 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லி. என்னது? 1 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லி. அவ்வளவுதான். அது 10 ml இருக்கலாம், 20 ml இருக்கலாம், 30. அப்ப இதுதானே ஐடியா வச்சுக்கோ. அதுக்காக கரெக்டா 1 மணி நேரம் வச்சுக்கிட்டு கரெக்டா 1 மணி நேரம் 100 எல்லாம் குடிக்க கூடாது. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு நிறைவே செஞ்சிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பொழுதுமே சிறிதளவு தண்ணீர், ஒரு 2 சங்கடை பால் சங்கடைங்க, ஒரு 2 சங்கடை தண்ணி வயிற்றுல இருந்துகிட்டே இருக்கணும். இறப்பைக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க நோயை வெல்ல முடியும். இப்ப எல்லா நோயும் இறப்பையில கொண்டாந்து வச்சாச்சு. இப்ப வந்து உங்க எல்லா நோயும் குணமாயிரும். எல்லாத்தையும் ஒரே புள்ளியில வச்சாச்சு. எல்லா புள்ளியும், உடல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும், மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களையும், அப்புறம் ஆன்மா, அது அப்புறம் பேசுவோம், அதையும் கொண்டாந்து இதுல வச்சாச்சு.
எனக்கு ஆன்மா மேல நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது வேற. அது ஆன்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, தூய உயிர், தூய தன்மை அர்த்தம், பியூரிட்டி அப்படின்னு பேரு. மேக்சிமம் பியூரிட்டி, தூய்மை தான் அதுக்கு பேரு. பரிசுத்த ஆவிங்கிற பாரு, பைபிள சொல்லுவான் பரிசுத்த ஆவியும்பா. அதைத்தான் நான் சொல்ல போறேன். அந்த பரிசுத்த ஆவி தான் அதுதான். அப்ப உடல் தனியா இருக்கு, மனம் தனியா இருக்கு, அந்த ஆன்மா தனியா இருக்கு, எல்லாத்தையும் ஒரு புள்ளியில வச்சாச்சு. இப்ப அது சாப்பிட்டுக்குங்க, அப்புறம் அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருங்க. இப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க, இப்ப தொட்டு ஆஃப் பண்ணுங்க, பயிற்சி பண்ணிக்க. அது ஒண்ணுமே இல்ல, 1ஆம் கிளாஸ் பையன் செய்யற வேலை. நமக்கு இது இந்த மாதிரி கேமரால பேசி, ஏன்னா எனக்கு இந்த கேமரா வச்சுதான் நடத்துறேன், புரியுதுங்களா? இந்த கேமரா இல்ல நான் ஒண்ணும் பண்ண முடியாது என்னால. வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது. இப்ப பத்மா இந்த கேள்வி கேட்கறான், அந்த அர்ஜுனன் என்ன அர்ஜுனன் வந்து சிவகுமார்கிட்ட ஏன் போறான்னு கேட்டீங்கன்னா, அவன் பசி தாகத்தை யாரு கட்டுப்படுத்துறானோ அவனுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளும் சிவன் சொல்றான். பத்மா புரியுதா? புரியுது சார். ஆனா பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி வந்து வைணவத்துல கிடையாது. என்னது? பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி எதுல கிடையாது? வைணவத்துல இல்ல. அது இந்திரஜித் நியாயம் வச்சுங்க. இந்திரஜித் சிவபெருமான் வடிவத்தை சேர்ந்தவன். இந்திரஜித்து சிவன், இந்திரஜித்து அப்புறம் இந்திரஜித் அப்பா வந்து ராவணன், எல்லாமே சைவத்தை அடிப்படையாக கொண்ட, எல்லாம் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி போர் புரியறவனுங்க. அதனால அப்ப கனெக்ட் பண்ணிக்கிங்க. அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறான், அவன் சாவாவரம் பெறான். அவன் என்ன யாரு நீ சாகொடுக்கன்னு கேட்கும் பொழுது, எவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறானோ அந்த இந்த தூய ஒழுக்கம் உள்ள வந்து என்னை கொலை செய்யணுங்கிறான். அந்த அடிப்படையில தான் வந்து லட்சுமணன் வந்து அம்பு போட்டு அவனை கொன்னதாக சொல்றது, அது வேற கதை. இப்ப நான் வந்து ஆரோக்கியத்தை பெறுவதற்காக பசி தாகத்தை கட்டுப்படுத்துறோம். என்னது? ஆரோக்கியத்தை பெறுவதற்காக. அப்ப நீங்க பாருங்க, அர்ஜுனன் என்ன பண்றான்னா சிவகண்ட போய் நிக்கிறான், எனக்கு இந்த மாதிரி வெற்றி தருகின்ற, அதுக்கு பேர் வெற்றி தருகின்ற பாசுபத அஸ்திரம், பாசுபத அஸ்திரம் சொல்லுவாங்க. பாசுபத அஸ்திரம் வந்து கொடுக்கிற தகுதி வந்து சிவ பெருமானிடம் மட்டும் உள்ளது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த தகுதி வந்து யாரு கிடையாதுன்னு, கிருஷ்ணனுக்கு கிடையாது. கண்ணனுக்கு, தமிழ்ல கண்ணன்னு சொல்லுவான், இன்னொரு சமஸ்கிருதத்துல கிருஷ்ணன்னு சொல்றாங்க. கருப்பன், கிருஷ்ணனா கருப்பன்னு அர்த்தம். அப்ப யாருன்னா அவன் தமிழருடைய ஒரு பிரிவு தான் கிருஷ்ணன். சிவனும் கருப்பு தான், அவனும் தமிழருடைய ஒரு வடிவம் தான். இந்த வெள்ளையா இருக்கிறவன் இத்து போனவன் அர்த்தம். எவன் வெள்ளையா இருக்கானா அழுகி போனவன் அர்த்தம். எவன் வெள்ளையன்னு இருக்கானா வித்து போனவன் அர்த்தம். எவன் கருப்பா மாநிறமா இருக்கானோ அவன் தான் உண்மையான ஆரோக்கியவான்னு அர்த்தம். என்னது? கருப்பா மாநிறமா இருக்கிறவன் வைரம்னு அர்த்தம். எவன் வெள்ளையா கூட மொழு இருக்கான்னு இருக்கானோ அவன் இத்து போன மலம்னு அர்த்தம். இத்து போன மலம். சரி, இப்ப உங்களுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது யார் வருவாங்க தெரியுமா? சிவன் வருவான். சிவன் வரும் பொழுது உங்க அன்னப்பாதை 33 அடியில எந்த மலமும் இருக்கக்கூடாது. 33 அடியில பத்மா நீங்க அவங்க ரொம்ப நீங்க தண்ணி குடிச்சிட்டு அமைதியா இருக்குமா, நீங்க தண்ணி குடிச்சிட்டு அமைதியா இருங்க. மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, ஆமா அந்த 10 ml குடிச்சா 1 மணி நேரத்துல 100 ml தான். அதுக்காக கரெக்டா 1 மணி நேரம், கரெக்டா 7 to 8 மணிக்கு தான் 100 ml. அப்படி கிடையாது. 7 to 8 கிலோ வரைக்கும் 100 ml காலி பண்ணிடணும். என்னது? 7 to 8 100 ml. அப்புறம் 8 to 9 100 ml காலி பண்ணி. இதுதான் அடையாளம். இது கூட இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீங்க போக போக உங்க சௌகரியம் போல மாத்தி அமைச்சுக்குங்க. புரியுதா? இதெல்லாம் ஒரு 10 நாளைக்குள்ள புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வேகமா குணம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள்ல இந்த கபமே இருக்காது. 10 நாள்ல கபம் இருக்காது. ஆமா, 52 வருஷமா சாப்பிட்ட சளி பூரா நுரையீரல், உங்களுக்கு நுரையீரல் இயங்க மாட்டேங்குது. நுரையீரல் வந்து இயங்க மாட்டேங்குது. எப்படி இயங்கும்? மருந்து போட்டு கட்டி வச்சாச்சு, மருந்தையும் சோத்தையும் போட்டு கட்டி வச்சாச்சு. இப்ப தண்ணி குடிச்சு ஊற வச்சு கழட்டணும். தண்ணி குடிச்சு ஊற வச்சு கழட்டணும். என்னது? எந்த ஒரு கெட்டியா ஒரு பொருள் தண்ணியில ஊற வச்சு, இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது பசையை போட்டு ஒட்டிடுறான், பசையை போட்டு ஒட்டுனதுக்கு அப்புறம் தண்ணியில ஊற போட்டோம்னா பசை கழண்டு போதே இல்லையா? அதே மாதிரி நீங்க இந்த தண்ணீரை மருந்து மாதிரி இருந்தா இது போய் எல்லா இடத்துல இருக்கிற கட்டுப்புறம் உடைக்கும். அங்க இருக்கிற சளி, அங்க இருக்கிற விஷம் கரைச்சி வெளியே தள்ளி ஒண்ணுக்குள்ள தள்ளிட்டே இருக்கும். சொர்ன்னு ஒண்ணுக்குள்ள போயிட்டே இருக்கும். என்னது? ஒண்ணுக்கு நல்லா போயிட்டே இருக்கு. வாயில வந்து வெள்ளை படிச்சுக்கிட்டே இருக்கும். வாயில வெள்ளை படிச்சுட்டே இருந்ததுனாவே விஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாயில பல்லு விளக்குறீங்க, நாத்தம் அடிக்குதுனாவே அந்த ஒண்ணுக்கு எந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது. ஒண்ணுக்கு போய் அழுக்கமெல்லாம் போனதுக்கு அப்புறம் தானாவே நாக்குல இருக்கிற வெள்ளை போயிடும். நீ பல்லே விளக்க தேவையில்லை. அது தானாவே நாக்க சுத்தம் பண்ணிடும். தானாவே நாக்க சுத்தப்பட்டு ரத்தம் சுத்தமாயிடுச்சுன்னா நாக்குல வெள்ளை இருக்காது. அப்ப நீங்க என்னவா மாட்டீங்க? நீங்க யோகியா மாறிட்டீங்க. என்னவா மாறிட்டீங்க?
யோகியம். அப்படின்னா நோயை உண்டாக்குபவரும் நீங்களே, நோயை தீர்ப்பவரும் நீங்களே. இத கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷம் ஆச்சு. இத கண்டுபிடிக்கிறதுக்கே வெங்கடேசனுக்கு 30 வருஷம் செலவு பண்ணாரு. அந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சு எழுதல அப்படின்னா நானும் செத்து போய் நேரம் 10 வருஷம் இருக்கும். இப்போ நான் அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சியில வரும்பொழுதுதான் நான் மருத்துவரா மாற எல்லாத்தையும் சொல்லி தர்றேன். அப்ப என்ன ஆயிருது, உங்களுக்கு 100 ஆண்டுக்கு இது பிரச்சனையே இல்லை. இது ஒழுங்கா 6 மாசம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க எத்தனை ஆண்டு வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டுகள். அதுதான் மருந்து. இது விவேக் சொன்னா பாத்தீங்களா, இதாண்டா மருந்துங்கிற மாதிரி. அவன் சாகருக்கு மருந்து கொடுக்குறான், நான் வாழ்வதற்கான மருந்து சொல்றேன். என்னது? வாழ்வதற்காக. மருந்து எப்படி சொல்றான்னு தெரியுமா? திருமூலர் பாடல்ல ஒரு பாட்டு வருது, அது திருமூலர் பாடல்ல இருக்கிற மாதிரி குறிப்பிட்டு இருக்கிறாங்க. எது சாவை மறுக்கிறதோ அதுதான் மருந்துன்னு எழுதியிருக்காங்க. பத்மா இதுக்கு பதில் சொல்லுங்க. எது சாவை மறுக்கிறதோ அதுதான் மருந்து. பத்மா பதில் சொல்லுங்க. ஆமா சார். அப்ப இன்று உலகத்துல கொடுக்கிற எல்லா மருந்தும் எதை உறுதிப்படுத்துது? நோயை உறுதிப்படுத்து. சார் கேக்கல. அதாவது இப்ப உலகத்துல இப்ப இருக்கிற எல்லா மருந்துமே சாவுக்கான காரணிகளா மாறுது. ரீசன் ஆஃப் த டெத். உடனே சாவுக மட்டும் குணப்படுத்துறது இல்ல, அந்த டைமுக்கு நமக்கு ஒரு ரிலீவ் தெரியற மாதிரி பெயின் கில்லர் கொடுத்து சப்ரஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. சப்ரஸ் பண்ண இவங்க இத்தனை வருஷம் மருத்துவத்துக்கு போயும் குணமாகல. அதுதான் உண்மை. பாருங்க, டாக்டர் சொல்றாங்க கேளுங்க பத்மா. இந்த மூட்டு வலி அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவங்க மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறாங்கம்மா. மெடிக்கல் ஃபீல்ட் அவங்க சயின்டிஸ்ட். மருந்து கொடுக்கறவர் கிடையாது. மெடிக்கல் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அவங்க பயோடெக்னாலஜி படிச்சாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில பெருங்குளத்தூர் எங்க இருக்குது? பெருங்குளத்தூர். அது எங்க இருக்குது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி? காட்டாங்குளத்தூர் சார். காட்டாங்குளத்தூர் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவங்க படிச்சவங்க. அவங்க சொந்த ஊர் நாமக்கல், திருச்செங்கோடு ஏதோ சொன்னாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் அது சொந்த விஷயம். அது இருக்கட்டும். நல்ல படிப்பாடி தான், நல்ல மார்க்லாம் வாங்கி கிளாஸ் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அதனால உடனே அவங்க வேலை கிடைக்குது. வேலையே வேண்டான்னு உட்காந்துருக்குறாங்க. பாருங்களேன், இப்படி ஒரு ஆள் எங்க இருப்பாங்களே, வேலையை வேண்டாம் ஒரு புடலங்காய் வேண்டாம்னு உட்காந்துருக்குறாங்க. அவங்க படிச்சு படிப்புக்கு இன்னாரம் வந்து மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம். அமெரிக்காவுக்கு போயிருந்தா இன்னாரம் வந்து $10,000 சம்பளம் வாங்கலாம். உண்மை ரொம்ப ரெஸ்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்தை வேலை செய்யணும். அந்த மாதிரி அப்படி தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க. 6 மணி நேரம், அதுக்கு மேல. அமெரிக்காவிலே 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அங்கெல்லாம் இனிமேல் கொண்டு வரப்பாங்க. இனிமேல் வந்து 7 நாள் வேலையெல்லாம் கிடையாது. இனிமேல் 4 நாள் வேலை. அது 4 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு தின வேலை கிடையாது. 1ஆம் தேதி வேலை, 2ஆம் தேதி விடுமுறை, 3ஆம் தேதி வேலை, 4ஆம் தேதி விடுமுறை, 5ஆம் தேதி வேலை, 6ஆம் தேதி விடுமுறை. அப்படி கொண்டு வர போறானுங்க. அப்படி ஆல்டர்னேட்டிவா ஒருத்தர் 1ஆம் தேதி வருவான், 2ஆம் தேதி வரமாட்டான், 2ஆம் தேதி ஒருத்தர் வருவான், 4ஆம் தேதி வந்து இப்படி எல்லாம் ஆல்டர்னேட் பண்ண போறாங்க. ஏன்னா மனிதனை காப்பாற்றணுங்கிற என்ன சொரணை இப்பதான் வந்திருக்குது எல்லாத்துக்குமே. அப்ப கண்டினியூட்டி ஒர்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர. அது நாகரிக நாட்டுல கொண்டு வந்து. ஆனால் என்னதான் பண்ணாலும் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். ஆரோக்கியம் கோபில இருந்து தான் கிளம்புது. உலகத்துல கோபி தான் யூனிவர்சிட்டியே. நீ வந்து அதாவது மென்டலாவும் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா லாஜிக் இங்க வந்துருச்சு. இந்த லாஜிக் வச்சுதான் நான் குணமாக்க முடியும். சரியா? அப்ப சொல்லி முடிக்க போற நேரமாச்சு. இதோட 1 நிமிஷத்துல முடிக்க போறேன். எல்லாரும் அந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கணும். புத்தகத்தை படிச்சு 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 கேள்வி கேட்கணும். முதல் பாடத்தை நீங்க படிங்க. கீதா என்ன பண்றீங்கன்னா முதல் பாடத்தை படிங்க. 1 இருந்து 1:30 மணிக்கு. ஆமா, முதல் பாடத்தை படிங்க. ஒரு 4 பக்கம் இருக்கு, அது படிங்க. அதை படிச்சு நல்ல மண்டையில வச்சுட்டு 2ஆம் பதிப்பகம் தான் இருக்கு. 5ஆம் பதிப்பு பையன் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்து வர வச்சிடறமான்னு இருக்கான். அதை வரட்டும். அது வரட்டும். அதெல்லாம் ஒண்ணு தப்புல, அது வரட்டும். நீங்க இப்ப இருக்கிற 2ஆம் பதிப்புல கிட்டத்தட்ட 95 வகையான விஷயங்கள் அதுல வந்துருச்சு. அந்த 5ஆம் பதிப்பு அது ஒரு 5 தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அது மெல்ல வரட்டும். இங்க நாம தான் அதுதான் இதுலயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால நீங்க முதல் பாடத்தை படிச்சுட்டு நான் 1:30 மணிக்கு பேசுறேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி பண்ணிட்டே போங்க. ஏதாவது ஒரு மாதிரி வந்துச்சுன்னா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொஞ்சோண்டு தேன் ஊத்தி சுடுதண்ணி வச்சு குடிச்சிருங்க. புரியுதா? காலையில குடிச்சிட்டுங்க. மறுபடியும் குடிக்கிட்டா ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, வாந்தி வர்ற மாதிரி இருந்தாவோ, அந்த இருந்ததுன்னா
அந்த வாந்தியை கீழே இறக்கி விடணும். அந்த வாந்தி வந்து புளிப்பு இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சம்பழ புளிப்பு கொட்டணும். அந்த ஆமா. எலுமிச்சம்பழம் நாக்குல கரைச்சிட்டு கீழே போயிரும். சரிங்க ஐயா. தேவைப்பட உப்பு போட்டு குடிச்சிடணும். ஆமா தேனா சக்கரை போட்டு உப்புங்க. சக்கரை நாட்டு சக்கரை தேனு சக்கரை. நாட்டு சக்கரை போட்டுங்க, சரிங்க. தேன் போட்டுங்க, கருப்பட்டி போட்டுங்க. சரிங்க ஐயா. இதுல ஏதோ ஒண்ணு நாட்டு சர்க்கரை போட்டுங்க, தேன் வச்சுக்கங்க, கறி இதெல்லாம் எப்பவுமே இருக்கணும். எல்லாமே இருக்கணும். இருக்கு. எல்லாம் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்றதா நீங்க வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? சரிங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் எதுவும் இல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் எதுவும் இல்ல. நான் கொடுக்குற உணவுலாம் 6 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் 6 மாசம் வாய் மூட்டு கம்முன்னு தான் இருக்கணும். ஏன்னா அங்க பசியவே நிறுத்திடுவான். வாதத்தையே நிறுத்திடுவான். வாதத்தை ஜெயிச்சிட்டோம்னா உலகத்துல எல்லா வழக்கையும் வென்று விடலாம். வாதங்கிறது ஒரு வழக்குன்னு அர்த்தம். வாதம் புரிகிறான் என்று சொன்னாலே வழக்குல ஜெயிக்க போறான்னு அர்த்தம். என்னது? ஜெயிக்க போறான்னு அர்த்தம். வாதத்தை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா.